சென்னை மாநகராட்சி மேயர் அலுவலக பெண் டபேதார் லிப்ஸ்டிக் எனப்படும் உதட்டுச் சாயம் பூசிக்கொண்டு பணிக்கு வந்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் பரவி வரும் நிலையில் அதை மேயர் அலுவலகம் மறுத்துள்ளது. ஆவடியைச் சேர்ந்த மாதவி கடந்த 2009ஆம் ஆண்டு அலுவலக உதவியாளராக சென்னை மாநகராட்சியில் பணியில் சேர்ந்தார். மாநகராட்சி மேயராக ஆர். பிரியா பொறுப்பேற்ற பிறகு அவரது டபேதாராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த மாதம் மணலி மண்டல அலுவலகத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு அவர் உதட்டு சாயம் பூசி பணிக்கு வருவதுதான் காரணம் என தகவல் வெளியானது. இதுகுறித்து மாதவி கூறும்போது, என்னை கடந்த மாதம் உதட்டு சாயம் பூசக்கூடாது என்று மேயரின் நேர்முக உதவியாளர் கூறினார். அதை மீறி நான் உதட்டு சாயம் பூசிக்கொண்டு பணிக்கு வந்தேன். அடுத்த சில தினங்களிலேயே பணிக்கு தாமதமாக வருவது உள்ளிட்ட 5 கேள்விகளுடன் விளக்கம் கேட்டு எனக்கு மெமோ கொடுத்தனர். நான் உரிய விளக்கம் அளித்த நிலையிலும் மணலிக்கு பணியிட மாற்றம் செய்தனர். எனது பணியிட மாற்றத்துக்கு நான் உதட்டு சாயம் பூசி பணிக்கு வந்ததுதான் காரணம் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக மேயர் அலுவலகத்தில் கேட்டபோது, மாதவி தொடர்ந்து பணிக்கு தாமதமாக வந்தார். அலுவலகத்துக்கு மேயர் வந்துவிட்ட பிறகும் அவர் பணியில் இல்லை. தாமதமாக வந்துவிட்டு உடைமாற்றச் செல்கிறேன் என்று சென்று விடுவார். இவரின் பணியிட மாற்றத்துக்கு பணிக்கு தாமதமாக வந்ததே காரணம். உதட்டு சாயம் பூசக்கூடாது என இங்கு யாரும் சொல்லவில்லை என்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் 31 கோரிக்கைகளில் 12 கோரிக்கைகளை நாங்கள் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சில கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுள்ளனர். தமிழக முதல்வர் படிப்படியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார். தமிழக முதல்வர் செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமரை சந்திக்க டெல்லி செல்கிறார். தமிழக முதல்வர் டெல்லி சென்று வந்த பிறகு ஆசிரியர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் 1-2 செய்து தர தயாராக உள்ளோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திமுக விசிக இடையே எந்த சிக்கலும் எழாது, எழுவதற்கு வாய்ப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து தொடர்பாக கட்சியில் உள்ள மூத்த தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசித்தான் எந்த முடிவையும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் என்றார். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடனான கூட்டணி குறித்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் அமைச்சர் உதயநிதியை குறிக்கும் வகையில் சினிமாவில் இருந்து வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும்போது 40 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதல்வர் ஆகக்கூடாதா என்று பேசியிருந்தார். இது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மறைந்த திரையிசை பாடகர் SP பாலசுப்ரமணியம் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கரை 2வது முறையாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் மீது வேறு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்றால் அவரை ஜாமீனில் விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணையின் போது முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பெங்களூருவின் ஒரு பகுதி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ ஷானந்தாவுக்கு உச்சநீதிமன்றம் புதன்கிழமை கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் இந்தியாவின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என அழைக்க முடியாது என்றும் தெரிவித்தது. மேலும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டதால் அதனை ஏற்று இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. விவசாய சட்டங்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கு கட்சி கடும் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து அவை தனது தனிப்பட்ட கருத்துக்களே என்றும் கட்சியின் நிலைப்பாட்டுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றும் பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ளார். தனது கருத்துக்கள் குறித்து அவர் விளக்கமளித்து எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நிச்சயமாக விவசாய சட்டங்கள் குறித்த எனது கருத்துக்கள் தனிப்பட்டவையே, அவை கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாடாளுமன்ற பதவி காலம் நிறைவடைய 10 மாதங்கள் உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை நடைபெறும். தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21இல் கூடும் என்று இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் உள்ள பத்லாபூரில் 2 நர்சரி பள்ளி சிறுமிகளை
பாலியல் வன்கொடுமை செய்ததாக அக்ஷய் குமார் சிண்டே என்ற 24 வயது இளைஞர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர் அந்த பள்ளியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். பள்ளியில் உள்ள கழிப்பறையில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 5 நாட்களுக்கு பின்பு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தாலோஜா சிறையில் இருந்து வழக்கு விசாரணைக்காக திங்கட்கிழமை பத்லப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த பயணத்தின் போது போலீஸ் வாகனம் தானே மாவட்டம் மும்பா பைபாஸ் அருகே சென்றபோது அக்ஷய் உதவி காவல் ஆய்வாளர் நிலேஷ் மோரின் பிஸ்டலை பறித்து பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் குழு மீது தாக்குதல் நடத்தியதாகவும் பதிலுக்கு போலீசார் திருப்பிச் சுட்டதில் அக்ஷய் உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த தாக்குதலில் 3 போலீசார் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்பின் அக்ஷய் சிண்டே போலி என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாகவும் இந்த சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது தந்தை அண்ணா ஷிண்டே மும்பை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மனு தாக்கல் செய்திருந்தார். தனது மனுவில் மகாராஷ்டிராவில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டே தனது மகன் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அவரது மனுவினை மும்பை உயர்நீதிமன்றம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் மும்பை போலீஸை கண்டித்த மும்பை உயர்நீதிமன்றம் இதில் ஏதோ நாடகம் இருக்கிறது, இதனை என்கவுண்டர் என ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தது. மேலும் இவற்றை நம்புவதற்கு மிகவும் கடினமாக உள்ளது. முதல் பார்வையிலேயே இதில் ஒரு நாடகம் இருப்பது தெரிகிறது. ஒரு சாதாரண மனிதனால் அசாதாரணமாக ஒரு சாமானியரை போல துப்பாக்கியை எடுத்து சுட்டுவிட முடியாது. ஒரு பலவீனமான மனிதரால் துப்பாக்கியை லோட் செய்ய முடியாது. அதற்கு மிகவும் வலிமை வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அக்ஷய் சிண்டே சிறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது முதல் சிவாஜி மருத்துவமனையில் அவர் இறந்துவிட்டார் என அறிவிக்கப்பட்டது வரையிலான சிசிடிவி கேமரா காட்சிகளை பாதுகாத்து வைக்குமாறு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.